இந்த 8வது மாதத்தில் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்திக்காக நம்ம நேராக போவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே வாக்குத்தத்தின்படி அந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்து, தயவை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த 8வது மாதத்தில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் நம்முடைய சபைக்காய் கொடுத்த வார்த்தை தான், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, பயம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியது இல்லையா? பலசாலி, எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு சில காரியத்தில் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க இல்லையா? இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா எனக்கு பயமே இல்லைன்ட்டு? நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏழையா இருந்தாலும் பயம் இருக்கும், பணக்காரனா இருந்தாலும் பயம் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்துக்காய் பயந்த நிலைமைகள், ஏதோ ஒரு காரியத்துக்காய் பயந்த சூழ்நிலைகள் கட்டாயம் இருக்கும் இல்லையா? சரீரத்தில் நோய் இருந்தாலும் பயம் இருக்கும், நோய் இல்லைனாலும் பயம் இருக்கும். அப்படித்தானே? நோய் இல்லைனா என்ன செய்யும்? மற்றவங்களை பார்த்து பயம் இருக்கும். ஐயோ, இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் எங்கே போவேன் அப்படின்ற பயம் இருக்கும். நோய் இருக்கிறவங்களுக்கு நான் பிழைப்பனா செத்துருவனா அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலுமே எல்லா காரியத்திலுமே பயம் என்பது இருக்கும். யாருக்குமே பயம் இல்லை அப்படின்ற வார்த்தைகள் நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுத்ததான வார்த்தை பயப்படாதே இல்லை. என்ன பாஸ்டர் பயப்படாதே போட்டிருக்குது, பயப்படாதே இல்லைன்றீங்களே? ஆமா, நான் அதான் நினைச்சேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த போது கர்த்தர் எனக்கு தெளிவா பேசினார். பயப்படாதே இல்லைன்னார். அப்போ பயப்படாதே இல்லைன்னா பயப்படாதேன்னு கொடுத்துட்டு பயப்படாதே இல்லைன்னா எப்படி நான் சொல்றது? பயப்படாதே இல்லை, இன்னும் ஆழமா படி, இன்னும் ஆழமா ஒரு சில காரியத்தை எடுத்து சிந்தினார். இந்த வசனம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அதற்கு அவன் பயப்படாதே என்று போடப்பட்டிருக்கு. இதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாத அப்படின்றார். எதுக்காக பயப்படாதன்னு சொல்றாரு அப்படின்னா, எலிசாவை கொல்லும்படியாக என்ன செய்றாங்க? சீரிய நாட்டின் ராஜா என்ன பண்றாரு? எலிசாவை கொல்லும்படியாக யுத்த வீரர்களையும் ரதங்களையும், ஒரு மனுஷனை, சாதாரண ஒரு மனுஷனை கொல்றதுக்கு யுத்த வீரர்கள், ரதங்கள், இதெல்லாம் ஏகப்பட்டது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சூழ்ந்திருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பயந்தாங்கொலி பாருங்க இல்லையா? எவ்வளவு பெரிய, ஒரு 10 பேர் அனுப்பியிருக்கலாம் ஒருத்தர் அடிக்க இல்லையா? இல்ல ஒரு 15 பேர் அனுப்பியிருக்கலாம் ஒருத்தர் அடிக்க. ஒருவேளை கராத்தே, கும்ஃபு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு 50 பேர் அனுப்பியிருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த ராஜா எவ்வளவு பெரிய பயந்தாங்கோலி, கிட்டத்தட்ட ரதங்களையும் குதிரை வீரர்களையும் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் அடிக்கிறதுக்கு. யார் அடிக்கிறதுக்கு? ஒருத்தர். நீங்க போய் அவனை பிடிச்சிட்டு வாங்கப்பா, கொல்றதுக்கு கூட இல்ல, பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு வர்றதுக்கு அத்தனை பேர் தேவையா பாருங்க? அவ்வளோ பேர் வந்து நிக்கிறாங்க. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்றாரு? கதவை திறக்கிறார். திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்கிறாங்க அடிக்கிறதுக்காக, பிடிச்சிட்டு போறதுக்காக. உடனே ஒரு கதவை சாத்திட்டு உள்ள போய், ஐயா போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, நம்ம கதை முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்ற? வெளியில ஏகப்பட்ட ரதங்கள், ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள், அந்த ராஜா நம்மளை கொல்லும்படியா அனுப்பிட்டான். அப்ப என்ன செய்யறாருன்னா, எலிசா என்ன செய்யறாருன்னா, வாசிக்க பார்க்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். அப்போ அந்த ஜெபத்தை கேட்கும் போது அந்த வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? நான் தான் என் கண்ணு 2 கண்ணையும் பார்த்து திறந்து பார்த்து சொல்லிட்டு வரேன். ஆனா இவர் என்ன பண்றாரு? என் கண்ணுக்காக, எப்பா சாமி உங்க ஜெபத்தை மாத்துங்கப்பா, கண்ணுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? வெளியில இருக்கிற ரதங்களுக்காக, உசுரே போக போகுது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஆனா பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குது? வாசிக்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும். இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? சொல்லுங்களேன். இப்ப எங்க இருக்கிறாங்க? இவங்க
வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கண்ணை திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யார் இருக்காரோ? அக்னிமயமான, ஆமா, குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்ணு வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்க்கலங்க. அவன் கண்ணு திறந்தது எதுனா வீட்டுக்கு வெளியில இருக்கிறத பார்க்க முடியாது. கண்ணு திறந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னைக்கு பல நேரத்துல நம்முடைய கண்களும் அப்படி திறக்கப்படணும். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய கண்கள் நம்முடைய சூழ்நிலையை பார்த்தே பயந்து இருக்குது. நம்முடைய சூழ்நிலை பார்த்து இது இப்படி ஆயிடுச்சுனா அப்படி ஆயிடுச்சுனா என்ன ஆகுறதுன்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்தே பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு எலிசா ஜெபித்த போது வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது. அவன் பார்த்தது என்னன்னா வீட்டுக்கு வெளியில இருக்கிற ரதங்களை பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பிரியமானவர்களே, இன்றைக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை பார்க்கிறீங்க. ஆனா நம்முடைய கண்கள் பரலோகத்துல கர்த்தர் எனக்காக என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவன் கண்கள் அதற்காக தான் திறக்கப்பட்டுச்சு. எதுக்காக திறக்கப்பட்டுச்சு? ஆண்டவர் எனக்காக கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கிறார், அதை கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு அப்படின்னார். அவ்வளவுதான். அவன் கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் அவனுக்காக ரதங்களை அனுப்பி இருக்கிறத அவன் பார்த்தான். பிரியமானவர்களே, இதிலிருந்து இந்த வார்த்தை சரியான அதற்கு அவன் பயப்படாதே என்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதை நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. பயப்படாதே என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் do not be afraid அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது fear not அப்படின்னு போட்டுருச்சு. fear notனா என்ன அர்த்தம்? அச்சம் தவிர், அதாவது பயப்படாதப்பா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குது do not fear. இதுக்கு தான் தமிழ்ல அர்த்தம் போட்டிருக்குது பயப்படாதே, பயப்படாதே. ஆனா இன்னொரு இங்கிலீஷ்ல இருக்கிற வேதாகமத்தில் நான் பார்த்தபோது அந்த வார்த்தை மிகவும் ஆழமாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என் கூட பேசினார். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். என்ன தெரியுங்களா? ஸ்டாப் பீயிங் ஃபியர். பயப்படாதே என்பதற்கு do not fear இல்ல, fear not இல்ல, do not be afraid இல்ல. பயப்பட வேண்டாம், அச்சம் தவிர, பயப்படாதே இல்ல. பயப்படாதே என்பதற்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? பயப்படுவதை நிறுத்துன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹalleluya. இந்த மாத்திரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, பயப்படுவதை நிறுத்து. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படுறத நிறுத்து. சொல்லுங்க, பயப்படுறத நிறுத்து. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்பட வேண்டாம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே இல்ல. கர்த்தர் வார்த்தை சொல்லுது பயப்படுறத நிறுத்து. அதுதான் எலியா அன்றைக்கு அந்த வேலைக்காரனை பார்த்து சொன்னாரு, பயப்படுறத நிறுத்து அப்படின்னாரு. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். இந்த சபைக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். பயப்படுறத நிறுத்துங்க. ஸ்டாப் ஃபியரிங் இல்லையா? ஸ்டாப் பீயிங் ஃபியரிங். இந்த மாதத்தில் பயப்படுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் பயப்படாதே அப்படின்னு சொன்னாலே எத்தனை முறை போட்டிருக்குது அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க எத்தனை முறை போட்டிருக்குது? 365 முறை. ஆனா இல்லங்க, ஆமா இல்ல, 365 முறை கண்டுபிடிச்சிருக்க பார்க்கலாம் பைபிள்ல எங்க இருக்குதுன்னு. பயப்படாதே என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னவர் யாருன்னா ரிச்சர்ட் உம்ரே அப்படின்றவர். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்து வந்து ருமேனியா அப்படின்ற ஒரு பைபிள்ல அவர் படிக்கும்போது அந்த ருமேனியா என்ற பைபிள்ல பயப்படாதே என்ற வார்த்தை என்ன பட்டிருக்குதுன்னா கலங்காத, திகையாத, வருத்தப்படாத, இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் பயப்படாதே பயப்படாதே தான் போட்டிருந்தாங்களாம். ஆகவே அவர் என்ன பண்ணியிருக்கார், அதெல்லாம் எண்ணி 365 முறை போட்டிருக்கார். ஆனா தமிழ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறதான வார்த்தை 54 முறை தான் பயப்படாதேன்னு போட்டிருக்கு. நீங்க வேணா போய் என்ன செய்யுங்க, பைபிள் ஃபுல்லா படிங்க. பயப்படாதே, அவ்வளவுதான். நான் சொல்றது பயப்பட வேண்டாம், பயந்து கொண்டு இருக்காதே. பயந்து அப்படின்ற இணை வார்த்தைகள் அப்படி இணையா போட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை தெரியுங்களா இருக்குது? உண்மையாவே 103 முறை தான் இருக்குது. பயப்பட வேண்டாம், பயந்து கொண்டிருந்தார்கள், பயப்படும், எதற்கு பயம், இப்படி பயம், பயப்பட வேண்டாம், இப்படிப்பட்ட இணையாய் சொல்லப்படுகிற பயப்படாதே என்ற வார்த்தை 103 முறை தான் வருது. அதுக்கு மேல இல்லை. ஆனா நம்ம பழக்கமா சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, 365 நாள் பயப்படாதே பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வந்து பக்கத்துல வந்து மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லை. 54 முறை தான் பைபிளில். நீங்கள் கூகுள்லையும் போட்டு பாருங்க, கூகுள்லையும் பயப்படாதே என்ற வேத வசனங்கள் அப்படி போட்டிங்கன்னா என்னன்னீங்கன்னா 49 வரும். கூகுளே தப்பாக சொல்லுது. அதுக்கு மேலே ஒரு 6 இருக்குது பயப்படாதே அப்படின்னு சொல்லி, அது டிரான்ஸ்லேஷனில் வரும். ஆகவே மொத்தம் 54 முறை தான் வேதாகமத்தில் பயப்படாதே என்ற வார்த்தை வருது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்குற வார்த்தை என்னன்னு சொன்னால் பயப்படுவதை நிறுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம்.
பல நேரத்தில் நம்ம பயந்த நிலைமையில இருக்கிறோம் இல்லையா? இந்த வேலைக்காரனுக்கு பயம், என்ன பயம்? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த ஆள் கூட வந்தது நம்ம ரதங்களோட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா எனக்கு அருமையானவர்களே, எலிசா சொன்னார் அவனை பார்த்து, பயப்படுறத நிறுத்து அப்படின்னாரு. நம்மோட ஆண்டவர் இருக்காருங்க, நம்ம பயப்படக்கூடாது. எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா எல்லா காரியத்துக்குமே பயப்படுவோம். அப்படித்தானே? திடீர்னு இந்த இடத்துல கதவை திறந்து ஒரு பெரிய முதல்ல சொயின்னு வந்து நிக்குதுன்னு வைங்களேன், நடுவில் எத்தனை பேர் இங்க உட்காருவீங்க? ஐயோப்பா, சும்மா ஒரு எடுத்துக்கோங்களேன், டக்குன்னு வந்து பெருசா வந்து அங்க இருந்து ஒரு 7-8 அடி முதல்ல வந்து நிக்குதுன்னா, முதல்ல பின்னாடி இருக்கிற பூஜா அவன் கர்த்தருக்குள்ள அப்படியே மறைஞ்சு ஓடிடும். முடிஞ்சு போச்சு கதை. ஐயா, திடீர்னு ஒரு சிங்கமே உள்ள வருதுன்னா என்ன செய்ய? சிங்கத்தை விடுக்கல, ஒரு பாம்பு சல்லுன்னு உள்ள வருது அப்படின்னா என்ன செய்வீங்க? ஆமா, டக்கு டக்குன்னு காலை தூக்கி மேல வச்சு சேர் மேல நான் என்ன செய்வேன்? இது மேல ஏறி உக்காந்துருவேன். ஆளை விடுறா சாமின்னு. இன்னைக்கு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் ஏதாவது முதல்ல எதுக்கு சொல்லணும்? முதலை விட முதல்ல மாதிரி இருக்க சின்ன பள்ளி எடுத்துக்கோங்களேன். வீட்டுக்குள்ள பள்ளி வந்தாலே பள்ளியை பார்த்து ஆன அலற கூட்டம் இருக்குது இல்லையா? கற்பாம்பூச்சை பார்த்து அலற கூட்டம். நேற்று ஒரு 3 நாள் முன்னாடி என் பையன் ஒரு காரியத்துக்காக பயந்தான். நானே ஆச்சரியப்பட்டேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் அந்த மாதிரி காரியத்துக்காக பயந்து யாரையும் நான் பார்த்ததே இல்லை. என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 8 கால் பூச்சி, 8 கால் பூச்சி ஒன்று வந்துருச்சு. அதை பார்த்து நான் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போக மாட்டேன், 8 கால் பூச்சி இருக்குது, 8 கால் பூச்சி இருக்குதுன்னு இருந்தான். சாதாரண 8 கால் பூச்சிக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அது ஒண்ணுமே இல்லை, அது உஃப்னு ஊதுனா கூட கால்லாம் கையெல்லாம் பிரிஞ்சு போயிடும் இல்லையா? நல்லா வேகமா ஊதி பாருங்க, 2 கால் 4 கால் டக்கு டக்குன்னு பிரிஞ்சிடும். அந்த 8 கால் பூச்சி கூட பயப்படுற ஆட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல சொல்றாரு, பயப்படுறதை நிறுத்துன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீங்க நம்ம வாழ்க்கையில பயப்படுறதை நிறுத்தினாதாங்க அற்புதம் நடக்கும். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம பயப்படுறதை நிறுத்துறது இல்லை இல்லையா? பயந்துகிட்டே இருக்கிறோம், எல்லாத்துக்குமே பயம். குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், வாழ்க்கையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். ஐயோ, இப்படி எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இப்படி எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் இந்த மாத்திரை சொல்றாரு, நீ பயப்படுறதை நிறுத்து. பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து பயப்படுறீங்க, பயப்படுறதை நிறுத்து. உன் வேலைக்கான காரியத்தை பயப்படுறீங்க, பயப்படுறதை நிறுத்து. உன் பிசினஸ்க்கான காரியத்தை பயப்படுறீங்க, பயப்படுறதை நிறுத்து. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயத்தை நிறுத்தணும். வேதவசனம் சொல்லுது, உங்களை உற்சாகப்படுத்த முடிய சொல்லுகிறேன். சங்கீதம் 118:6 சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான். சத்தமா சொல்லுங்க, நான். சத்தமா சொல்லுங்க, நான். இன்னும் சத்தம் வரலையே, நான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சங்கீதம் 56:1 வாசிக்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறவன் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காதுங்க. ஏசாயா 41 பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். உன்னோடு போராடினவர்களை காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன் வலதுகை பிடித்து பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவும் சொல்லி ஆண்டவர் பயப்படாதே சொல்றாரு. ஆனாலும் நமக்கு பயம் இல்லையா? ஆனாலும் பயம், எல்லா காரியத்திலையுமே பயம். காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு காலேஜ்ல படிக்கிற காரியத்தை குறித்து பயம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல பிள்ளை என்ன படிக்கிற காரியத்தை குறித்து பயம் இல்லையா? இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் பயம், பயம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. 14ஆம் வசனம் சொல்லுது, 41 அதாவது ஏசாயால, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று போடப்பட்டு. எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லையா? எனக்கு அருமையான. ஆனாலும் நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படுறதை நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள ஒரு 10 முறையாவது சொல்ல போறீங்க, பயப்படுறத நிறுத்து. ஆமா, அவங்க எந்திரிச்சு போகும்போது பயம் இல்லாம தைரியமா போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான, பயப்படுவதை நிறுத்தணும். ஏசாயா 43:5 சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். புலம்பல் 3:57 பார்க்கிறோம், நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன், நாளிலே நீ அணுகி பயப்படாதே என்று சொல்லி பார்க்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பைபிள்ல ஏகப்பட்ட இடத்துல பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பல காரியத்தில் பயந்து கொண்டிருக்கோம். சின்ன பிரச்சனை வந்துட்டா பயம் இல்லையா? சின்ன பாடுகள் வந்துட்டா பயம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம்? நான் கடவுள்கிட்ட கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், அப்புறம் காணிக்கை கொடுக்குறேன், அப்புறம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன், இது எல்லாமே செய்கிறேன், ஏன் எனக்கு பாடுகள்?
பாடுகளை பார்த்து பயப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் பாடுகளை பார்த்து பயப்படுறத நிறுத்துன்ற. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுகளை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பாடுகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்படாது. படப்போகிற பாடுகளை குறித்துனா அப்போ பாடுகள் வரும்னே சொல்லுது. ஆனால் நமக்கு என்னன்னா, இயேசு கிட்ட வந்துட்டா உடனே பாடு வரக்கூடாது அப்படின்ற நம்ம சிந்தனை இல்லவே இல்லை. பவுலை குறித்து யோசித்து பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில அவர் அனுபவிக்காத கஷ்டம் எதுவுமே இல்லை. அடிச்சாங்க, அப்புறம் ஸ்லிப்பரை தூக்கி என்ன செய்தாங்க, மாட்டினாங்க, அப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, எல்லாமே செய்தாங்க. பாடுகளை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பாடுகளை குறித்து அவர் என்ன செய்யல, பயப்படல. பிரியமானவர்களே, பாடுகளை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுது, நீ படப்போகிற பாடுகள் எவ்வளவா இருந்தாலும் பயப்படாது. 10 நாள் உபத்திரம் வரும், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒரு சிலருக்கு நோயை பார்த்து பயம் இல்லையா? சின்ன சின்ன நோய் வந்துட்டா பயம், தலைவலி வந்துட்டா போதும், வயிறு வலி வந்துட்டா பயம். எனக்கு எதுக்கு வயிறு வலி, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்ல, ஏன் வயிறு வலி கூட வரக்கூடாதா இல்லையா? அவ்வளோ விசுவாசமா உங்களுக்கு. இன்னைக்கு பல நேரத்தில் சின்ன நோய் வந்துட்டா உடனே ஒரு என்னது, ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு. சின்ன பிரச்சனை வந்துட்டா, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா, சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா, இல்ல கணவருக்கு பிரச்சனை வந்துட்டா, மனைவிக்கு பிரச்சனை வந்துட்டா, ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா, ஏன் ஆண்டவர் கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு உடனே கேட்போம். ஆனா நம்ம செய்யற 1000 காரியங்களுக்கு ஆண்டவர் பார்த்தாருன்னு வைங்களேன், உனக்கு கண் இருக்குதா, உனக்கு காது இருக்குதா, எவ்வளோ காரியத்தை கேட்கிற, எவ்வளோ காரியத்தை பார்க்கிற, எவ்வளோ காரியத்தை செய்யற, ஆனா என்னை பார்த்து என்ன கேட்கிற, கண் இருக்குதா காது இருக்குதான்னு கேட்கிற. ஆண்டவர் நிறைய பேசிட்டே தான் இருப்பார் மேல உங்களை பார்த்து, ஆனா நமக்கு தான் என்ன பண்றது இல்ல. ஆமா, நோய்களுக்காக பயப்படுறோம். வேதம் சொல்லுது, சங்கீதம் 91:6 இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியாலத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோய்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமே, நோய்கள் தான் வரதான் செய்யும். சரீரம்னா நோய், ஆமா, திங்கக்கூடாது, தின்னுட்டா நோய் வரதான் செய்யும் இல்லையா? எது கடவுள் ஏதாவது டாக்டர் சொல்லுவார், எப்பா இதை சாப்பிடாதப்பான்னா அப்பதான் நம்ம மைண்ட் என்ன செய்யும், ஆமா சாப்பிட தோணும், இல்லை சாப்பிட்டுறோம். கொஞ்சம் திருத்திக்கிறா, சாப்பிட தோணுன்றது ரெண்டாவது, ஆனா என்ன செஞ்சிடறோம், ஆமா எல்லையை மீறி அடிச்சு விடுறோம். ஆமா, மானாவரியா சகன்னு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஒரு 10 மாத்திரை 4 மாத்திரை லபக்கு முறிகிறோம். எப்படி மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுமா? பல நேரத்தில் நோய்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நான் பயப்படுறதே இல்லை. என்ன டாக்டர் சொன்னாலும் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்காதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? டாக்டரோட அட்வைஸை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கேட்கணும். நோய்களுக்காக பயப்படக்கூடாது. அதே போல பொல்லாப்புக்கு பயப்படாது. பொல்லாப்புனா என்னது, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத உங்களை தவறா சொல்றது, தேவையில்லாத தவறா பேசுகிறது, இதுதான் பொல்லாப்பு. பொல்லாப்புனா புரியுதுங்களா? பொல்லாப்பு. இந்த பொல்லாப்புக்கு நம்ம பயப்படக்கூடாது. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவங்க எப்படி என்ன இப்படி சொல்லலாம், ஆண்டவரே இல்லை அப்படின்னு இல்லையா, உடனே ஆண்டவரை விட்டு ஓடிடும். அவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், நான் செய்யாத இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவரை விட்டு ஓடிடணும். எனக்கு அருமையான வேதம் சொல்லுது, சங்கீதம் 23:6 நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான, பயப்படக்கூடாதுங்க, பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. அதே போல பஞ்சங்களுக்கு பயப்படக்கூடாது. பொருளாதார மாசம் முதல் தேதி வந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும், சம்பளம் வந்தவொடனே வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஆனா சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய 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 அது எங்க பாஸ்ட் கரையுது, அது வலிஞ்சு ஓடிடுது டக்குன்னு. கரையறதெல்லாம் இல்லை. 1ஆம் தேதி அக்கௌண்ட்ல போட்ட உடனே அது 2ஆம் தேதி எங்க போச்சு, ஐயோ இப்போதான் 1ஆம் தேதி தான் பார்த்தேன். அப்பப்போ அந்த பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் நம்பரை பார்த்து என்ன செஞ்சுக்கிறது, ஓ பரவாயில்ல இவ்வளோ சம்பளமா எனக்குன்னு பார்த்துக்கிறோம். ஆனால் 2ஆம் தேதிக்கு மேலே அந்த சம்பளம், ஆமா ஒரு சில நேரத்தில் 2ஆம் தேதி பேங்க்காரன் எடுத்துருவான், 5ஆம் தேதி பேங்க்காரன் எடுத்துருவான், 7ஆம் தேதி ஆமா ஐயோ இவ்வளோ அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பல நேரத்தில் நம்ம பஞ்சங்களை பார்த்து பயப்படுறோம். அந்த பஞ்சங்கள் யாரால உண்டானது சொல்லுங்க, யாரால உண்டானது, நம்மளால உண்டானது. அப்படிதானே? லோன் கொடுக்குறானேன்ட்டு லோலோன்னு போய் லோனை வாங்கிடுறோம். லோன்னு வாங்கின பிறகு அக்கௌண்ட்ல காசு போட்டுரும். அந்த காசு எடுத்தவொன்னே ஒரு பயம், அது எதுக்கு எடுக்கிறான், வாங்கினதுக்காக எடுக்கிறான், நீ வாங்காம இருந்தா எதுக்கு எடுக்கிறான் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, பஞ்சங்களை பார்த்து பயப்படுறோம், சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து பயப்படுறோம், காசு இல்லைன்னா பயப்படுறோம். அதே போல யுத்தங்களை பார்த்து பயப்படுறோம். பஞ்சங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் இல்லையா? யோசேப்பு சொல்றாரு,
அந்த ஊர்ல பஞ்சம் வந்த போது, அவங்க சகோதரர் வந்த போது யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 50:21 பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி யோசேப்பு பச்சமாய் பேசினானா. எனக்கு அருமையான பயப்படக்கூடாதுங்க ஐயா. சாரிபாத் விதவை என்ன செய்யல? பயப்படல ஐயா. அப்ப சுட்டா அதுக்கப்புறம் எனக்கு இருக்காதே, நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய், வாடா அவர் வெளில உட்காந்துருக்காரு, நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், வெளியில அந்த வீட்டு பக்கமா வெளில போயிடலாம், அவருக்கு என்னத்தை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கல ஐயா. பயப்படாம இருந்தாங்க. அதனாலதான் சாரிபாத் விதவை வீட்டில் அற்புதம் நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சங்களை பார்த்து பயப்படக்கூடாதுங்க, யுத்தங்களை பார்த்து பயப்படக்கூடாது. சங்கீதம் 3:1 வாசிக்கும் போது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிறார்கள், 10,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நீங்க நம்முடைய வாழ்க்கையில பயப்படக்கூடாது. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பயப்படுவதை நிறுத்த வேண்டும். அதான் நான் சொல்லிட்டு வரேன். பயப்படுறதை நிறுத்தணும். இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எதுக்கு அவர்கள் பயப்படுறதை நிறுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றார். எதுக்கெல்லாம் பயப்பட்டாங்க, எந்த பயத்தை நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார் சொல்லுகிறார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். பாருங்க, இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம எதை நம்ம பார்க்க போறோம்னா, எதற்கு பயப்படுறதை நிறுத்தணும், எந்த காரியத்துக்கெல்லாம் எதற்கெல்லாம் பயப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க போறோம். முதல்ல எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறதை நிறுத்தணும்னா, ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில பதட்டத்தை நிறுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம பயப்படுறதை நிறுத்தணும்? எதை நிறுத்தணும்னா, பதட்டத்தை நிறுத்தணும். பதட்டம் ஒரு பயம் தான். பயம் இல்லாம பதட்டம் வராது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஸ்டாப் பீயிங் நர்வஸ் அப்படின்னு போட்டுருக்கு. இது பல நேரத்தில் நர்வஸ் ஆயிடுறோம். பல நேரத்தில் சின்ன சின்ன காரியங்கள் குடும்பங்களை வரும்போது பதட்டம் ஆயிடும். அந்த பதட்டத்தில் தான் நம்ம பாதை என்ன செய்யுது? மாறுது இல்லையா? பதட்டத்தில் தான் பேச்சு மாறுது, பதட்டத்தில் தான் நடம் மாறுது, பதட்டத்தில் தான் உடம்பு சரியில்லாம போயிடுது, பதட்டத்தில் தான் பல பிரச்சனைகள் வருது. பிரியமானவர்களே, நாம் பதட்டத்தை மாற்ற வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. முதல் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா பாருங்க, குடியிருக்கிற இடம் நெருக்கமா இருக்குது. அதனால அந்த யோர்தான் மட்டும் போய் அங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் கட்டையெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்தை, வீட கட்டிக்கலான்னு திட்டமிடுறாங்க. இவங்கெல்லாம் யாரு? பாஸ்டர்ஸ். யாரு? பாஸ்டர் பிள்ளைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், பாஸ்டர் பிள்ளைங்க, அவங்க தான். பாருங்க, இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. நம்ம போய் என்ன செய்யலாம்? யோர்தான் வரைக்கும் போய் அங்க போய் கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கட்டையெல்லாம் அடுக்கி ஒரு அழகான ஒரு வீடு கட்டி, தீர்க்கதரிசி உங்களுக்கு ஒரு வீடு, எங்களுக்கு ஒரு வீடு, 2 வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா, வெட்டுறதுக்கான கோடாலி எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? யோர்தானுக்கு போக ரெடி ஆகும் போது அப்ப என்ன செய்யறாங்க? 3ஆம் வசனம் சொல்லுது, அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றார். எதுக்கு எலிசாவை கூப்பிடுறாங்க? ஐயா, நீங்க என்ன செய்யணும் எங்க கூட? எப்பா, நீங்க போறது எதுக்கு போறீங்க? ஜெபத்துக்கு போறீங்களா? நீங்க எதுக்கு போறீங்க? சுகம்படுத்த போறீங்களா? நீங்க எதுக்கு போறீங்க? ஏதாவது பேய் விரட்ட போறீங்களா? நீங்க எதுக்கு போறீங்க? ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய போறீங்களா? இல்ல. இவங்க எதுக்கு போறாங்க? யோர்தான் வரைக்கும் போய் விறகு வெட்ட போறாங்க, அவ்வளவுதான். இந்த விறகு வெட்ட போறதுக்கு யாரை கூப்பிடுறாங்க? எலிசாவை கூப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த பதட்டம் பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த பயம் பாருங்க இல்லையா? பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட சாதாரண காரியத்துக்கு நம்ம பதட்டுறோம், சாதாரண காரியத்துக்கு நம்ம பதறி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பதட்டத்தை நாம் நிறுத்த வேண்டும் இல்லையா? பதட்டத்தை என்ன செய்யணும்? நிறுத்தணும் இல்லையா? பதட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அதாவது இந்த மேன் வாசஸ் வைல்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல பார்த்துருக்கீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபி டிவியே பார்க்காத மாதிரில என்ன பார்க்குறீங்க? மேன் வாசஸ் வைல்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் சேனல்ல ஒருத்தர் வருவார். அவருக்கு என்ன வேலைன்னா, காட்டுக்குள்ள போய் என்ன செய்யணும்?
காட்டுக்குள்ள போய் அதை வீடியோ ஷூட் பண்ணும். காட்டுக்குள்ள போய் என்ன செய்வார்னா பெரிய மரத்துல இருந்து ஏறுவாரு, அந்த மரத்தை வெட்டுவாரு. அப்புறம் நெருப்பு குச்சியே இருக்காது, நெருப்பு குச்சி இல்லாம என்ன செய்வாரு, பற்ற வைப்பாரு, கல் வச்சு தேய்ச்சி பற்ற வைப்பாரு. அப்புறம் அங்கே இருக்கிற மீனை கொண்டு வந்து போடுவார். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்ப்பாரு, அங்கே இருக்கிற முதலைகளை பார்ப்பாரு. முதலைகள் மேலே போய் ஏறி உக்காந்து முதலைகள் மேலே ஏறி அப்படியே சல்லுன்னு போவார். இதெல்லாம் நடக்கும். ஆமாம், பாருங்க, அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பேட்டி எடுத்தாங்களா, எப்பா நீ என்னப்பா ஜாலியாக காட்டுக்கு போற, காட்டுக்கு போய் என்ன செய்யற, முதல்ல மேலே ஏறி உக்காடுற, ஏறி முதல்ல வாயை இப்படி பிடிச்சிக்கிற, முதலே கண்டாலே பயம் எங்களுக்கு, ஆனால் முதல் வாயை எப்படி பிடிக்கிற, வாழை பிடிச்சி சுத்துற, என்னென்னமோ சரி, இதெல்லாம் ரியல் தானா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, ரியல் தான். என் சின்ன வயசுலேருந்து நான் என்ன செய்கிறேன், இந்த காட்டுக்குள்ளே போய் நான் நிறைய காரியத்தை செய்ய. சரி, எப்படி உங்களால் அதை செய்ய முடியுது அப்படி? இவர் ஒரே வார்த்தை சொன்னாரா, நான் எந்த மிருகத்தை பார்த்து நான் பதட்டப்பட மாட்டேன், நான் நர்வஸ் ஆக மாட்டேன் அப்படின்னாரா. நான் நர்வஸ் ஆனேன்னா என் நர்வஸை பார்த்து உடனே என்ன செய்யாது, என்ன தாக்கிடும். பாம்பா இருந்தாலும் சரி பயப்படாம நின்று பாருங்க. ஒரு சிலர் பாம்பு அப்படி படம் பிடிக்கும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் என்ன செய்வோம், பாம்போட தலையில அப்படி முத்தம் கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அழகா போவோம், அப்படியே கையை பிடிச்சுப்பான். நீங்களும் நானும் போய் அந்த பாம்பு இருக்கும்போது கையை பிடிக்க பார்க்கலாம், டொப்புன்னு போட்டுருவான் ஒரு போடு. அதான் பாருங்க, அவனுக்கு பதட்டம் இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை தெரியுங்களா? ஏன்னா பதட்டப்படக்கூடாது. அவங்க சொல்றது அதுதான். ஒரு நாயே இருக்குதுன்னு வைங்களேன், நாயை பார்த்து ஓடுனா ஐயோ அப்படின்னா தான் என்ன செய்யும், மாட்டாண்டா சிக்கனாண்டா அப்படின்னு ஓடி வந்துடும் நம்ம கிட்ட. அதே நாய் பாட்டு நிக்கிட்ட நாங்கள் பாட்டு நடந்து போங்க, அது என்ன செய்யாது. ஆமா, நம்மளை விட தைரியசாலி போல இருக்கு, அமைதியா போயிடுவோன்னு ஓரமா போய் உட்காந்துரும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பதட்டப்படுறதுனால தாங்க நம்ம வாழ்க்கையில விழுந்துடுறோம். பதட்டப்படுறதுனால தான் விழுந்துடுறோம். பதட்டப்படுகிறதுனால தான் கஷ்டம் வருது, பதட்டப்படுறதுனால தான் பயம் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பதட்டம் இல்லையா? சின்ன சின்ன ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கார், எவ்வளவு அதிசயம் பண்ணியிருக்கார். இல்லாதவையிலிருந்து உருவாக்கி இருக்கார், தூசியிலிருந்து உங்களை தூக்கி இருக்கிறார், குப்பையிலிருந்து தூக்கி இருக்கிறார், எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா சின்ன சின்ன காரியத்துக்கு பதட்டம் இல்லையா? கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு, ஆனா சின்ன காரியத்திலிருந்து, சின்ன தலைவலியிலிருந்து பதட்டம், பயம். கேன்சரை பார்த்தே பயப்படாதவங்க சின்ன தலைவலி வந்து செத்துருவணும் அப்படின்னா அது எப்படி? அது பல நேரத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பதட்டப்படக்கூடாது. பதட்டம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொண்டு இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த இடத்துல சொல்றாங்க 3ஆம் வசனத்துல, அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும். அதற்கு என்ன சொல்றாரு எலிசா, எப்பா பயந்தாங்கொள்ளிங்களே அப்படின்றாரா? இல்ல, என்ன பண்றது, இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தலையெழுத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவன் நான் வருகிறேன் போ அப்படின்னு சொல்லி அவங்க கூட போனார். அவர் கூட போனதுக்கு ஒரு 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 நல்லது இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பதட்டம் இருக்கக்கூடாது. ஒன்று, பதட்டத்தை நிறுத்தணும். நான் வேகமாக சொல்லிடுறேன். ஒன்று, பதட்டத்தை நம்ம என்ன செய்யணும், நிறுத்தணும். வேதாமத்தில் பாருங்களேன், அதாவது புதிய ஏற்பாட்டில் நம்ம வசந்த படிக்க நேரில் சொல்லிடுறேன். 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு ஒருத்தவங்கிட்ட. அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்து தொலைஞ்சது. மீதி 9 வெள்ளிக்காசு இருந்துச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, 9 வெள்ளிக்காசு இருக்கு போதும், சரி தொலைஞ்சதை விட்டுருவோம் அப்படி நினைச்சாங்களா? இல்லை, அந்த ஒரு வெள்ளிக்காசு ரொம்ப நேரமாக தேடினாங்க. அது எப்படி தேடினாங்க, பெருக்குனாங்க, அப்புறம் லைட் அடித்து தேடினாங்க. இதெல்லாம் பண்ணி தேடி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சாங்க. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பதட்டம் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பதட்டப்படாம அவங்க என்ன செய்யறாங்க, தேடுனாங்கன்னு சொல்லிப்பாங்க. அதே போல 100 ஆடு இருந்துச்சு ஒருத்தட்டு. 100 ஆடுல 1 ஆடு தொலைஞ்சு போச்சு. அந்த ஒரு ஆடு தானே போச்சு, சரி விடு அப்படி விட்டார் நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த ஒரு ஆடை தேடி போனார். எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பதட்டப்படக்கூடாதுங்க. பல நேரத்தில் பதட்டத்தை படுகிறோம். பதட்டத்தை நிறுத்து என்று வேதம் சொல்லுது. அதே போலதான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்து வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அது ஓசியில வாங்கிட்டு வந்தனே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படித்தான் தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்துதான் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து. ஓகே, கவனிங்க. அதாவது ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனோட கோடரி என்ன பண்ணுச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்தவன அவனுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு இல்லை, அவனுக்குள்ள ஒரு காரியம் வந்துருச்சு. என்னன்னா, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில பதட்டப்படக்கூடாது. ஒன்று, பதட்டத்தை நிறுத்து. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில தொலைந்தது என்பதை நிறுத்தணும் இல்லையா? ஸ்டாப் பீயிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? தொலைஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விடலை.
அவன் என்ன செஞ்சான், தொலைஞ்சவன உடனே எங்க போறான், எலிசா கிட்ட போய், ஐயா இதுக்குள்ள விழுந்துருச்சு, எனக்கு எப்படியாவது கிடைக்கணும், நான் அதை ஓசியில வாங்கிட்டு வந்தேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தொலைந்ததை அப்படியே நிறுத்தாம கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான். கோடரி விழுந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவ்வளோ இரும்பு, அந்த இரும்பு தண்ணிக்குள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும்? அது போய் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே இல்லை. அது உள்ள போயிடும். அடி எங்க இருக்குதோ அந்த மட்டத்தில் போய் என்ன செய்யும், போய் நிற்கும். அது கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமானது. அதுதான் சொல்றான், கடவுளே இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு, நான் இதை ஓசிக்கு வாங்கிட்டு வந்த, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பாருங்க. தொலைந்தது என்பதை நம்ம நிறுத்த வேண்டும். வேதம் சொல்லுது பாருங்களேன். இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான், தொலைஞ்சதுக்காக அவன் என்ன பண்றான்னா, 5வது வருஷத்தை கடைசியா பார்க்கும்போது அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். என்ன பண்ணானா, இன்னைக்கு நம்ம கூவுறதை நிறுத்தணும். என்ன செய்யணும், தொலைஞ்சதை நிறுத்துன்றதை விட கூவுறத நிறுத்தணும். கூவுறதுனா என்னது, தமிழ் அதாவது சென்னை பாஷையில் போட்டிருக்கு இல்லையா, கூவுறது. சும்மா கூவாத கம்முனு கிட அப்படின்வாங்க சென்னையில், பார்த்துருக்கீங்களா? என்னமோ 2-3 நாளாக சென்னை பாஷை நிறைய வருது, என்னன்னு தெரியல. ஓகே, கூவுறத நிறுத்து, கம்முனு கிட அப்படின்வாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ் பாஷையில் போட்டுருது கூவினான். கூவினான்னா என்ன அர்த்தம்னா அவன் அழுதான்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு he cried and said. அவன் அழுதான், அழுதான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம அழுகிறோம் இல்லையா, அந்த அழுவறதை நிறுத்தணும். அழுவது எதை காட்டுதுன்னா பயத்தை காட்டுது. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வருமோ உடனே கண்ணில் தண்ணி, சின்ன காரியம் வந்தோன்னு உடனே பயம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு தாரையா அழுதுகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில லேடிஸ்லாம் சொல்லவே தேவையில்லை இல்லையா, சின்ன காரியம் வந்தோன்னு அப்படியே கண்ணுல இருந்து அப்படி தண்ணி வந்து ரெடியா வச்சிருப்பாங்க. இங்க ஆமா, அந்த மோட்டர்லாம் போட்டு தலையில ரெடியா வச்சிருப்பாங்க. அப்படி டக்குன்னு ஒரு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸ்வைன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் சிஸ்டர் அழுவுறீங்க? ஐயோ எனக்கு அழுவணும்னு தோணுது, அழுவுறேன். சரி அழுவு தொடங்க, காரணமே இருக்காது, உப்பு சப்பே இருக்காது, எதுக்குன்னே இருக்காது. ஆனா என்ன செய்யும், ஆமா ஏதாவது ஒரு காரியத்தை, சும்மா இருக்கவே பிடிக்காது நமக்கு, அழுவணும்ல. ஒரு வாரம் ஆச்சு அழுது, தயவு செய்து அழுதுருவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்யறது, ஆமா எங்கேயாவது அழுதுட்டு போயிடுறது இல்லையா. பல நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கூவுறதை என்ன செய்யணும், நிறுத்தணும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூவுறதை நிறுத்துங்க. சொல்லுங்க, கூவுறதை நிறுத்துங்க. அழுகிறத சொல்லுங்க. பக்கத்துல கணவர் இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் கூவுறதை நிறுத்துங்க, அழுவுறத நிறுத்துங்க. இன்னைக்கு பல நேரத்தில் அழுதுகிட்டே தான் இருக்கிறோங்க. வேதம் சொல்லுது நிறுத்து, பயப்படாத, ஸ்டாப் ஃபியரிங். நிறுத்து. எதை நிறுத்து? கூவுறதை நிறுத்து, அழுவுறதை நிறுத்து. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எல்லாம் போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்க வாழ்க்கை போச்சு, என் குடும்பம் போச்சு, என் கணவர் போச்சு, என் மனைவி போச்சு, இதெல்லாம் போச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்க பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை நடத்த, உங்க சூழ்நிலைகளை மாற்ற, உங்களுக்கான காரியத்தை செய்ய அவர் உங்க பக்கத்தில் பலமா நின்றுட்டு இருக்கிறாரு. அதை மறந்துடுறோம். அதை மறந்து அழுதுகிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்க கையில நிறைய பணங்கள் இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. உங்க பக்கத்துல இருக்க பையன் என்ன செய்யறான், உங்க பையன், உங்க சொந்த பையனோ பொண்ணோ பக்கத்துல இருந்துட்டு ஒரு சின்ன 5 ரூபா என்னது ஒரு பிஸ்கெட்டுக்காக ஓன்னு அழுதுகிட்டே இருக்கான்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? பட்டன் மண்டையில அறிவு இருக்குதா? என் பாக்கெட் பாரு, இந்த பாக்கெட்ல ஒரு 1 லட்சம், அந்த பாக்கெட்ல ஒரு 1 லட்சம், பேங்க்ல ஒரு 10 லட்சம், இவ்வளோ காசு வச்சிருக்கேன், 5 ரூபாய்க்கு அழுவுறி அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி அடிக்கிறது இல்லை. ஆண்டவர் பார்க்குற பாவம், இதுக்கு என்னாச்சோ தெரில, நானும் இருக்கிறேன், கொடுக்குறேன், செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பொழுதுன்னைக்கு அழுவணியா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பக்கத்திலே இது பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அழுது கொண்டே இருக்கிறோம். அழுவதை நிறுத்து என்று சொல்லி கத்த சொல்லுகிறேன். இவன் என்ன செய்தானா, கோடாரி தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி அழுகுறான், சத்தம் போட்டு, ஐயோ கோடாரி தொலைஞ்சிருச்சு, அது என்னதில்லை, என்கிட்ட இருந்து ஒருத்தகிட்ட என்ன செஞ்சேன், வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அழுவதை நாம் நிறுத்த வேண்டும் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க இல்லையா? அந்த 10 வெள்ளிக்காசு இதே காரியத்தை சொல்ல முடியும். 10 வெள்ளிக்காசு இல்லை 1 வெள்ளிக்காசு தொலைஞ்ச உடனே அந்த அம்மா உட்காந்து அழுவல, அந்த அம்மா தேடினதால தான் கிடைச்சது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களுடைய வாழ்க்கையில கூட தேடணுங்க. தேடினா கர்த்தர் தருவார். யாரை தேடணும்? அவரை தேடணும். அவரை தேடும் போது உங்க அழுகைகள், உங்க பயங்கள் மாறும். 2 காரியத்தை சொல்லியிருக்கேன். 1, எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்க பதட்டத்தை நாம் என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். 2வது, அதாவது
அழுகிறத நிறுத்தணும். மூணாவது எதை நிறுத்தணும் சொன்னா வசனம் 6 வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. உடனே தேவனுடைய மனுஷன் வராரு. அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எப்பா எங்க விழுந்துச்சுப்பான்னு கேக்குறாரு. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது அவன் நான் சொல்றேன் ஐயா இங்க தாங்க விழுந்துச்சு, நான் கட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க தான் தொப்புன்னு விழுந்துச்சு. சொல்லுங்க. ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து ஒரு கட்டையை சும்மா வெட்டுறாரு, வெட்டி அங்க எறிகிறாரு. அந்த இரும்பை மிதக்க பண்ணி பண்றாரு. அதை எடுத்துக்கொள் என்றான். அதை எடுத்துக்கொள் என்றாரு. ஜோரா கை தட்டுங்களேன். அவன் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். எப்பா என்னது கோடாரி உள்ள விழுந்துருச்சு, அது தண்ணிக்குள்ள போயிருச்சு, அது 10 அடியோ 15 அடியோ கீழே இருக்குது. இவர் என்ன பண்றாரு, ஐயா கோடாரி விழுந்துருச்சு அழுவும் போது இவர் என்ன செய்யறாருன்னா பக்கத்துல போறாரு, ஒரு கட்டையை வெட்டுறாரு, கட்டையை வெட்டி தூக்கி உள்ள போறாரு. அவன் என்ன நினைச்சிருப்பான், என்னது விழுந்துருச்சுன்னு நான் சொல்றேன், இவர் கட்டையை வெட்டி உள்ள போறாரு. என்ன மூளைப்பா சாமி, இவரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி அப்படி நினைச்சிருப்போம். யாரும் போட்ட உடனே மேல வந்திருக்காது இல்லையா, கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். ஆனா பாருங்க வேதம் சொல்லுது, அவன் மேல வரான், உடனே கையை வச்சு என்ன செய்யறான், அதை எடுக்கிறான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது எதை நிறுத்தணும்னா முடியாத என்று சொல்வதை நிறுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொல்றதை நிறுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில பல காரியம் முடியாதுன்னு சொல்றோம். இது நடக்காதுங்க, இது முடியாதுங்க, இது வாய்க்கவே வாய்க்காதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் இந்த 8வது மாத்திரை உங்களை பார்த்தா சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றதை நிறுத்து. ஒரு கட்டையை போட்டு ஒரு கோடாரி, அவ்வளோ வெயிட்டான கோடாரி, 5 கிலோவோ 10 கிலோவோ அவ்வளோ வெயிட்டான ஒரு கோடாரி மேல வந்து மிதக்குன்னு சொன்னா உங்க நிலைமையெல்லாம் எந்த மூலைக்கு ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்வாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பல காரியத்துக்கு நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற பயப்படுறதை நிறுத்து, பதட்டத்தை நிறுத்து, அழுகையை நிறுத்து. 3வது கர்த்தர் சொல்லுகிறார், முடியாதுன்னு சொல்றதை நிறுத்து. நீங்க பல நேரத்தில் முடியாதுன்னு சொல்றோம், இது நடக்கவே நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துற போது எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிய பண்ணார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் முடிய பண்ணார். சங்கீதம் 78 எடுத்துக்கோங்களேன். சங்கீதம் 78ல 43வது வசனத்திலிருந்து ஒருவர் வேகமா வாசிங்க. 43வது வசனத்திலிருந்து ஆண்டவர் பாருங்க, தண்ணீர் முதற்கொண்டு தலைச்சன் பிள்ளைகள் வரைக்கும் எகிப்தியர் தேசத்துல ஒரு பெரிய அடையாளங்களை செய்தார். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அடையாளங்கள் வேற, அற்புதங்கள் வேற. புரியுங்களா? அடையாளங்கள் வேற, அற்புதங்கள் வேற. இந்த 78வது சங்கீதத்துல போடப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய நதிகளில் ரத்தமாக மாற்றினார். இது ஒரு அடையாளம். தண்ணீர் என்னவா மாத்தினாரு, ரத்தமா மாத்தினார். எனக்கு அருமையா நம்முடைய வாழ்க்கையில கூட எது முடியாதோ அதை முடிய பண்ணுவார். தண்ணியை ரத்தமா மாத்த முடியுமா சொல்லுங்களேன்? தண்ணியை மேங்கோ ஜூஸா மாத்தலாம், தண்ணியை ஆரஞ்சு ஜூஸா மாத்தலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம மாத்துவோம். எப்போ விபிஎஸ் அப்போலாம் மாத்துவோம், ஆரஞ்சு ஜூஸா மாத்துவோம். அப்புறம் தண்ணியை ரஸ்னாவா மாத்துவோம். அப்புறம் தண்ணியை கிரேப் ஜூஸா மாத்துவோம். இப்படி எல்லாம் என்ன செய்வோம், நிறைய காரியத்துல தண்ணி கலந்து ஜூஸ் என்ன செய்வோம் பண்ணுவோம். லெமன் ஜூஸாவோ நம்ம எல்லாம் செய்வோம். ஆனா தண்ணியை யாராவது ரத்தமா மாத்தி இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து தண்ணியை திராட்சை ரசமா கூட மாத்தி இருக்கிறார். ஆனா தண்ணியை ரத்தமா மாத்துறது முடியாத ஒரு காரியம். தண்ணி டிஃபரெண்ட், ரத்தம் டிஃபரெண்ட் இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சா நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எது டிஃபரெண்டோ, எது முடியாது நம்ம நினைக்கிறோமோ, தண்ணி ரத்தமா மாறவே மாறாது நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது நினைக்கிறீங்களா? இது முடியவே முடியாது நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அதை தான் நான் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. முடியாது என்பதை தான் அவர் முடிய பண்ணுகிறவர். தண்ணீரை ரத்தமா மாத்தினார். அடுத்தது வாசிங்க. அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். ஜலங்கள் எதற்காக? குடிப்பதற்காக. அப்ப குடிக்க கூடாதபடினா என்னெல்லாம் பண்ணியிருப்பார் ஆண்டவர்? நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடியும் என்று பண்ணுவார். அடுத்து வாசிக்க பார்க்கலாம். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இதெல்லாம் அடையாளங்கள். தவளை ரத்தமா மாறுறது இல்லையா, தண்ணீரை மாத்தி, இதெல்லாம் அடையாளங்களை கர்த்தர் செய்தார். 52வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரகத்தினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். இல்ல 52வது வசனம் 52 78 52 ஆடுகளை போல பிறப்புற பண்ணி வனாந்திரத்திலே அவர்களை பத்திரமாய் நடத்தினார். பத்திரமா நடத்தினார்.
சத்துருக்கள் வந்தபோது, நிறைய பிரச்சனைகள் வந்தபோது, எவ்வளோ காரியங்கள் வந்தபோது, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். அந்த 52லேருந்து 55 வரைக்கும் வாசிப்பீங்கன்னு சொன்னா, வனாந்திரம் முதற்கொண்டு வயல்வெளி வரைக்கும், கானான் வரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் எதெல்லாம் முடியாதோ, அவங்க கால் ஸ்லிப்பர் கூட என்ன செய்யல, தேயிலங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். இன்னைக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சிலர் 1 மாசத்துக்கு ஒரு முறை ஸ்லிப்பர் மாத்திரவங்க உண்டு இருக்காங்களா இல்லையா? அதுவும் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தேய்க்காத மேலே தூக்கி நடுறானா அவன் அப்பதான் தேய்ச்சி நடப்பான். அப்பதான் எங்கள் அப்பா புதுசா செருப்பு வாங்கி தரேன். நம்ம ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு செருப்பு வாங்குறோம். ஆனால் அவங்களுக்கு 2 மாசம் இல்லை மாசம் ஆமா வாங்க வேண்டியதா இருக்கு இல்லையா? கருமையானவர்களே, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து புறப்படும் போது என்ன செருப்பு போட்டாங்களோ, அது லெதர் ஸ்லிப்பரோ இல்ல அவால் ஸ்லிப்பரோ என்ன செருப்போ தெரியாது, அது செருப்பு கூட கொஞ்சம் கூட என்ன செய்யல, தேயில இல்லையா? கருமையானவர்களே, அவ்வளவு அற்புதமா கர்த்தர் நடத்தினார். அப்போவே முடியாததை முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முடியாது என்று சொல்வதை நிறுத்து. அடுத்தது பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், எதை நம்ம நிறுத்தணும்னு சொன்னா, அதே போல நடக்காது என்று சொல்வதை நிறுத்து இல்லையா? இரும்பு மிதக்கவே மிதக்காது. இரும்பு கீழே போட்டா என்ன செய்யும், தண்ணியில போட்டா தண்ணிக்குள்ளதான் போவோம். ஆனா கர்த்தர் நினைச்சா மிதக்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மேல வந்து என்ன செஞ்சுதான், கீழே போட்டது மேல எடுத்தாலையா? எப்படி எடுத்தான்? தண்ணி கல்லுக்கு, அதாவது கட்டையை போட்ட உடனே அது உள்ள இருக்க தெரிஞ்சதோ இல்லை. கட்டையை போட்ட உடனே அந்த கோடாரி என்ன பண்ணுச்சு, மேலே வந்து மிதக்குச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். கோடாரி மிதக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் நடக்காத நடத்துவார். ஆகவே நடக்காது என்று சொல்வதை நம்ம நிறுத்தணும். வேதாமத்தை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்களை பண்ணார். எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடத்தினார் இல்லையா? எதெல்லாம் நடக்காதோ, தொழுநோய் பிடிச்சவர் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தொட்டு சுகமாக்கினார். கண்ணு தெரியல, பிறவி குருடன், ஆனா கர்த்தர் என்ன செய்தார், பார்வையை கொடுத்தார். 38 வருஷமா கஷ்டப்பட்டான். ஆண்டவர் என்ன செய்தார், போய் சுகத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்கள் எல்லாமே நடக்கவே நடக்காது என்று சொல்லி இருந்தவர்கள் தான். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இல்லையா? முடியாது, டாக்டரால எல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்ஸை தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்காத கர்த்தர் என்ன செய்வாரு, நடக்க பண்ணுவார். நடக்காதுன்னு சொல்றதை நிறுத்துங்க. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்காதுன்னு சொல்றதை நிறுத்துங்க பிரதர், நிறுத்துங்க சிஸ்டர், நிறுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நடக்காதுன்னு சொல்றதே நிறுத்துங்க. 100க்கு அதிபதியோட வாழ்க்கையில, பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கையில இப்படி நிறைய காரியத்தை சொல்லலாம் இல்லையா? நடக்காது, முடியாது. லாசருவை தூக்கி உள்ள போட்டாங்க, 4 நாள் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. 3 நாள் கழிச்சு பாலே ஊத்திட்டாங்க இல்லையா? என்ன ஊத்திட்டாங்க? ஆமா, நம்ம ஊர் பாஷையும் பாலே ஊத்தி முன்ன விட்டாங்க. ஆமா, ஆத்மா சாந்தி அடைந்தது. என்ன அடைச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, எந்த ஆத்மா சாந்தி அடையல, அந்த ஆத்மா உள்ளதான் இருக்குது அப்படின்னு நினைச்சார். போய் லாசருவே வெளியே வா, என்னமோ எங்கேயோ வீட்டுக்குள்ள இருந்து, வீட்டு வெளியில இருந்து வெளில வாப்பா அப்படின்னு சத்தம் போடுற மாதிரிலாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு. அப்படி ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்லவர் பாருங்களேன். அவர் என்ன பண்ணல, கல்லறையை திறக்கல, கல்லறையை திறந்து உள்ள போல, உள்ள போய் லாசரு கிட்ட போய் அந்த துணியெல்லாம் கழட்டுங்க பாடல, நான் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், கழட்டுங்கள் அப்படின்னு சொல்லல. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு மேல கையை வைத்து சோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவி நாமத்தில் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. வெளியில நின்று என்ன செஞ்சார், வீட்டுக்கு வெளில இருந்து அம்மா பால் அப்படின்ற மாதிரி, லாசருவே வெளியே வா, ஒரு சத்தம் தான், வேற எந்த சத்தமும் இல்லை. லாசருவே முடிஞ்சு போச்சு கதை. அவன் பாட்டு எந்திரிச்சு வெளில வந்துட்டான். அப்படி ஆண்டவர் நடக்காது என்று சொல்றதை நடத்துவார் ஐயா. மார்த்தாள் சொல்றாங்க, அது நாரும், எப்பா நாரே, நீ வாயை மூடு, உன் வாய் தான் நாருது, அங்க பாரு வெளில வரப்போறான் பாரு. நம்முடைய வாழ்க்கையில நடக்காது நம்ம தாங்க ஸ்டாப் பண்றோம். ஆனா கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நடக்காது என்பதை நிறுத்து. கடைசியா பாதுகாப்பே இல்லை என்று சொல்வதை நிறுத்து. அதே போல எதிரியை பார்த்து பயப்படுவதை நிறுத்து. அடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு இதை பத்தி பேசுறேன். பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. அதே போல எதிரியை பார்த்து பயப்படுறதை நிறுத்துங்க. எலிசா என்ன பண்ணாரு, அவனுடைய கண்களை திறந்தவனே, அவன் கண்ணை திறந்து பார்க்கறான், ஏகப்பட்ட ராணுவங்கள் நிக்கிறாங்க. அப்பதான் அவன் கண்கள் திறந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? நீங்க வீட்டில் போய் படிச்சுட்டு அடுத்த வாரம் வாங்க, அதனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. விசேஷமா இந்த மாசத்துல 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நல்லா 2 முறை படிங்க. அது கீழே பாருங்க, உங்களுக்கே ஒரு ஜோக்கா இருக்கும். எலிசா பண்ண காரியம் பயங்கரமா இருக்கும். எலிசா சொல்றாரு, எல்லாருடைய கண்ணெல்லாம் மூடுங்க அப்படின்றார். ஆண்டவரே எல்லாருடைய கண்ணை மூட வைங்க, அவங்க கண் பார்வையெல்லாம் தெரியக்கூடாதுன்றார். உடனே அவங்க கண்ணெல்லாம் மூடப்பட்டுச்சு.
இவர் என்ன பண்ணார், போய் நின்று வாங்கப்பா போலாம், வாங்க என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. கூட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் யார அத்தனை ராணுவ வீரர்களையும் கூட்டு போறாரு. எந்த ராணுவ வீரர்கள் இவரை பிடிக்க வந்தாங்களோ, எந்த ராணுவ இவரை கொல்ல வந்தாங்களோ, அந்த ராணுவ வீடு முன்னாடி போய் நின்று வாங்க போலாம் அப்படின்றாரு. அவங்க பாட்டு அமைதியா வராங்க. கொஞ்சம் தூரம் கூட்டு போயிட்டு அவங்க ஊர் வரைக்கும் கூட்டு போயிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவரே இவங்க கண்கள்லாம் திறங்க ஆண்டவரே. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாங்க, இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டாங்க. எங்க படையை நின்று இருந்தாங்களோ அந்த படையை தாண்டி பல மைல் தள்ளி வந்து நின்றுட்டாங்க. அப்ப அந்த ஊர் ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா சொல்றாரு, இவங்களெல்லாம் முடிச்சிடலாமா? இல்லை முடிக்காத, அவங்களுக்கெல்லாம் சோறு போடு. ஆமா, அவங்களுக்கெல்லாம் விருந்து வை. நம்ம ஊருக்கு வந்து விருந்தாளிகளை சும்மா அனுப்பக்கூடாது, எல்லாருக்கும் சோறு போடு. உடனே பெரிய விருந்து நடக்குது. விருந்து போட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா எந்திரிச்சு போறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். நடக்காது என்பதை கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி இல்லையா? ஆண்டவர் எலிசா நினைச்சிருந்த, ஆண்டவரே இப்பொழுது அந்த தேவதூத வந்த எல்லா ராணுவர்களை இப்பவே அடிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் அழிச்சிருப்பாங்க. ஆனா அழிக்கலைங்க. அப்படியே கூட்டு போறாரு, வெளியில கூட்டு போறாரு, வெளியில கூட்டு போய் விட்டு அந்த ஊர் ராஜா சொல்றாரு, அழிச்சிடலாமா சொல்றாரு. இல்ல இல்ல அழிக்காத, அவங்களுக்கு எல்லாம் சோறு போடுன்றாரு. உடனே சோத்தையும் போட்டு பெரிய விருந்து நடந்து அந்த விருந்து முடிஞ்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, பாய் போயிட்டு வரேன், டாடா 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 அப்படின்னு சொல்லி டாடா சொல்லிட்டு போறாங்க. எப்படி ஆண்டவர் தலைகீழ மாத்திட்டாரு பாருங்க. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்ம செய்ய வேண்டிய காரியம் பயப்படுவதை நிறுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்க இடத்துல அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே நான் பயப்படுறதை நிறுத்த உதவி செய்யுங்க, நான் பயப்படுறதை நிறுத்த உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே நான் பயப்படுறதை நிறுத்தணும் ராஜா. பதட்டப்படுவதை நிறுத்து, கலங்குவதை நிறுத்து, முடியாது என்று சொல்வதை நிறுத்து, நடக்காது என்பதை நிறுத்து. ஹல்லேலூயா. பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதை நிறுத்து. பாதுகாப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கனே சொல்றதை நிறுத்துங்க. எதிரியை பார்த்து பயப்படுறேன் நிறுத்துங்க. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. பிரியமான தேவசனமே, பயப்படாத, கர்த்தர் உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுவதை நிறுத்துங்கள். எலிசா பார்த்து சொன்னார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பயப்படுறதை நிறுத்த உதவி செய். ஆண்டவரே நான் எதற்கும் இந்த 8வது மாதம் பயப்பட மாட்டேன். பதட்டப்படுவதை நிறுத்துங்கள், கலங்குவதை நிறுத்துங்கள், நடக்காது என்பதை சொல்வதை நிறுத்துங்கள், முடியாது என்று சொல்வதை நிறுத்துங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் நான் நிறுத்தணும்பா. இன்னைக்கு பல காரியத்துல கலங்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பல காரியத்துல முடியாது முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், இன்னும் பல காரியம் நடக்கலன்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. இன்னும் பல காரியங்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, இன்னும் பல காரியங்களில் எனக்கு விரோதமா எதிரிகள் எழும்புறாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற, அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படுறதை நிறுத்துறேன்னு சொல்லி சொல்றேன். இந்த 8வது மாதம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் நிச்சயம் வாய்க்காது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாடுகளை பார்த்து பயப்படாத, நோய்களை பார்த்து பயப்படாத, பொல்லாப்புகளை பார்த்து பயப்படாத, பஞ்சங்களை பார்த்து பயப்படாத, யுத்தங்களை பார்த்து பயப்படாத. பயப்படுவதை நிறுத்து. உனக்கான காரியத்தை நான் ஏற்ற நேரத்தில் செய்வேன். அது நிச்சயம் உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து ஒரு தீங்கு உன்னை அணுகாதபடி பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கு உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ரிபானா ஷகடதல. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள்ல பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள்ல வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பயப்படுவதை நிறுத்த உதவி செய்யும். ஒருபோதும் பயப்படக்கூடாது ராஜா. இந்த 8 மாதங்கள் ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் வரலாம் ஆண்டவரே. அதையெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்து ஓடி ஒளியாமல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எதிர்த்து நிற்க ஆண்டவரே கர்த்தர்களுக்கு திராணியை தருவீராக, பெலனை தருவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பெலனை தாங்கப்பா. பயப்படாமல் இருக்க உதவி செய்யும். என் தேவன் தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். எந்த காரியத்தை குறித்து பதட்டப்படக்கூடாது,
எந்த காரியத்தை கொடுத்து அழுவக்கூடாது. எந்த காரியம் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து வராதபடிக்கு இந்த எட்டாவது மாதத்துல ஆண்டவர் விசுவாசமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுங்க. நாம மகிமைப்படட்டும். எல்லா தேவைகளை சந்தியும். இந்த 8வது மாதம் ஆண்டவரே ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்துங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்பிற்கும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இருந்து நம்முடைய வருகை மட்டும் இருந்து கர்த்தர் நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படுவதை நிறுத்து, பயப்படாதே. கர்த்தர் நல்லவர். God bless you.